எங்கள் அண்ணன் விஜயகாந்த் தெரியுதானே, நான் என்ன கேட்குறேன், அவர் கட்சி ஆரம்பிச்சாப்ல, அவர் போட்டிட்டாரு. நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவாக வேலை செஞ்சேன். ஏன் அவருக்கே போய் ரிஷிவந்தியத்தில் வாக்கு சேகரித்தேன். 2011 உங்களுக்கு தெரியும், அம்மையார் ஜெயலலிதாவோட அவர் கூட்டணி வச்சிருக்கும் போது. ஆனால் நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவாக பேசுனதோ அவரை போய் பார்த்ததோ இல்லை. அவர் எல்லா இடத்துலையும் பேசுறத நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க. வணக்கம் நண்பர்களே, தமிழர்களே, உங்கள் குழப்பத்துக்கு ஒரு தீர்வு. சீமான் பேசியதை கேளுங்கள். நமது கேப்டன் ஐயா அவர்களின் மனைவி பேசியதை கேளுங்கள். அரசியல் எந்த அளவுக்கு மோசமாய் போய்கொண்டிருக்கிறது, நாம் எந்த அளவுக்கு கேனைனாய் போய்கொண்டிருக்கிறோம் என்பதையும் பாருங்கள். அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானாடா விஜயகாந்த். கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். அவர் இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு நோக்கா. ஏன் நீ முதலமைச்சராக கல்யாணம்? சீமனையா உங்களை நம்பி வந்த இளைஞர்களுக்கு நீங்கள் செய்யும் செயல் எவ்வளவு பட்டு கேவலமா இருக்கு தெரியுங்களா? எனக்கு கட்சி எதுவும் பிடிக்காது, ஆனால் உங்களை நேசித்த ஒரே காரணத்துக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், இந்த வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கேன். மக்களை நீங்கள் திரும்ப பாருங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். அவர் இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு நோக்கா. ஏன் நீ முதலமைச்சராக கல்யாண மண்டபத்தை இடிச்சுட்டாங்க. இந்த தேசிய நெடுஞ்சாலையை போறதுக்கு நாடு இரு பக்கம் இருக்கிற லட்சக்கணக்கான வீட்டை அடிச்சுட்டாங்க. ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி, நம்ம ஐயா சகாயம் அவர்களினுடைய மறு உருவம் தான் நமது கேப்டன் அவர்கள். என்னங்கடா கொடுமையா இருக்கு. சகாயம் எங்க இருக்கிறாரு, இவர் எங்க இருக்கிறாரு? ஐயா சீமான் அவர்களே, உங்களோட வேஷம் இப்பொழுதுதான் கலைகிறது. அது ஒரு காட்டில் சிங்கம் இருந்தது, புலி இருந்தது, எல்லாம் இருந்தது. நரி போய் ஊருக்குள்ளே போவையில் ஒரு சாயம் பூசக்கூடிய பண்ணையில் விழுந்த பின்னாடி கலர் மாறி போய் காட்டுக்குள்ள வந்த பின்னாடி நான் எல்லா மிருகங்கள் ஆஹா ஓஹோன்னு பார்க்கல. என்ன நடச்சதுன்னா, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு அந்த நரி சொல்லிச்சா. எல்லாரும் நம்பி அந்த எல்லா வேட்டையாடுற மிருகங்களும் கொண்டு அதுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு நல்லா கொளுத்து போய் நின்றுதான். குகைக்குள்ளேயே இருந்த வெளி வராமல் அந்த வெளி வர நேரத்தில் ஆண்டவன் பார்த்து, என்னது எல்லா மிருகங்களும் சேர்த்து நீங்கள் வெளியே வாங்கோ, உங்களை அரசு கொண்டாடுது பரசு கொண்டாடுதுன்னு சொல்லையில் இந்த நரி வெளி வரையில், குகை விட்டு வெளி வரையில் மழை பெஞ்சு சாயம் வெளுத்து போச்சு. டும் 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 நரி சாயம் வெளுத்து போச்சு. அந்த மாதிரி வெளுத்துக்கிட்டு நிற்கிது. உங்களோட செயல் மீண்டும் பாருங்கள். இடத்துலையும் பேசுறத நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார். அம்மையார் அவர்களே, தன் கணவரை பற்றி கால் கட்டை மசருக்கு சமமில்லை பேசிய ஒருவரோடு நீங்கள் ஆதரவோடு நிற்கும் செயல்பாடு அரசியலா சுயநல?